மன்னா மழையில் நனைய மனமகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த இரண்டையும் இரண்டர கலந்து உங்களுக்கு வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் காதுகளை கடன் கொடுங்கள், கருத்தாக நீங்கள் கவனியுங்கள். செய்திக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். திருமறை சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு அவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கருகலான திருமறை பகுதிகளுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டுமென்றாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள், அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நான் வாசிக்கிறேன். உங்களிடத்தில் வேத புத்தகம் இருக்குமானால் நீங்களும் அதை திறந்து உங்களுடைய மடியில் வைத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தார். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாக இருந்தார். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தொடர்ந்துள்ள சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். இல்லை என்றால் தொடர்ந்து நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கும் சீரியா தேசத்திற்கும் அநேக ஆண்டுகள் யுத்தம். எப்பொழுது யுத்தம் நடந்தாலும் சீரியா தேசம்தான் ஜெயிக்கும். ஏனென்றால் அது பெரிய ஒரு நாடு, பெரிய ஒரு சேனை, பெரிய ஒரு படை தளபதி. நாகமான் என்பது அவனுடைய பெயர். ஒரு தடவை இப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை, சின்ன பெண்ணா ஏறக்குறைய 13-14 வயசு இருக்கலாம் என்று எண்ணுகிறேன், ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு சீரியா தேசத்துக்கு கொண்டு போய்விட்டார்கள். அந்த பெண் ஒருவேளை அறிவோடு அழகோடு இருந்திருக்கலாம். நாகமான் தன்னுடைய வீட்டிலே பணிவிடைக்காக அவளை வைத்து கொண்டதாக நாம் அறிகிறோம். சிறைபிடிக்கும் பொழுது எப்படி பிடிப்பார்கள் தெரியுமா? போர்ச்சவர்கள் கற்களை எறிந்து பிடிப்பார்கள். அது மூக்கிலோ தலையிலோ பட்டு அதிக வேதனையோடு துடித்து அந்த பிள்ளைகள் அல்லது பையன்கள் கீழே விழும் பொழுது அப்படி தூக்கி கொண்டு செல்வார்கள். அல்லது குதிரையில் போய் வலை வீசி பிடிப்பார்கள். அல்லது அம்புகளால் எய்து காலிலோ தொடையிலோ முதுகிலோ பட்டு பிள்ளைகள் சுருண்டு விழ தூக்கி கொண்டு போவார்கள். அல்லது பெரிய ஒரு ஓட்டக்காரியாக இருந்தால் ஆடைகளை கிழித்து அரைகுறை நிர்வாணமாக்கி அந்த பிள்ளைகள் கூனி குறுகி கீழே உட்கார அப்படி தூக்கி கொண்டு போவார்கள். எப்படியோ ஏதோ ஒரு முறையிலே பிடிக்கப்பட்ட சிறுமி நாகமான் வீட்டிலே அடிமை பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ரொம்ப நாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவ்வப்போது தன்னுடைய வாழ்க்கை குறித்து யோசித்து பார்க்கும் பொழுது இருள்மயமான எதிர்காலம் அவளுக்கு. சின்ன பெண், அவளும் ஒரு வாலிப பெண்ணாக மாற வேண்டும். கர்த்தருக்கு சித்தமான, தனக்கு பிரியமான ஒரு மனிதனை, வாலிபனை திருமணம் செய்ய வேண்டும். தாயாக மாற வேண்டும். குழந்தைகளை கொஞ்ச வேண்டும். பாட்டியாக மாற வேண்டும். பேரப்பிள்ளைகளை கொஞ்ச வேண்டும். நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ஆலயம், நல்ல ஆசாரியர்கள், இப்படியாக நல்ல முறையிலே வாழ ஆசைப்பட்ட ஒரு பெண். அவளுக்கு வருங்காலமே வறட்சியாக மாறிவிட்டது. ஏனென்றால் சிறைபிடிக்கப்பட்டு சீரியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பெண். இனி வாழ்க்கை எங்கே, வருங்காலம் எங்கே, எல்லாமே போச்சு என்று ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் அழுது கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டு
பயங்கரமான ஒரு வாழ்க்கை குறித்து எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது அவள் என்னென்ன செய்ய யோசித்திருக்கலாம். ஒருவேளை நாகமான் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, என் வாழ்க்கையை சீரழித்த இந்த மனிதன் கொடூரமான ஒரு பாவி, இவனை எப்படி கொல்லலாம், இவனை எப்படி தீர்த்து கட்டலாம், இவனை எப்படி அவமானப்படுத்தலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம் அந்த சிறு பெண். ஆனால் அப்படியெல்லாம் எண்ணியதாக வேதத்தில் நான் வாசிக்கிறதில்லை. ஒருவேளை பானம் அவன் கேட்கும் பொழுது அதில் துப்பி எச்சிலை போட்டுக்கொண்டு கொடுக்கலாமோ, அல்லது ஆங்காங்கே கிடக்கக்கூடிய சில அரளி விதைகளை அரைத்து அதில் அந்த பானத்தில் கொண்டு போய் கொடுக்கலாமோ, இப்படியாக அவனை எப்படி பழிவாங்கலாம், எப்படி தீர்த்து கட்டலாம் என்றே ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து யோசித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவள் இருந்ததாக நான் வேதத்தில் வாசிக்கிறதில்லை. அவளை குறித்து நான் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவள் அவனை நேசித்தாள் என்று பார்க்கிறோம். சின்ன பிள்ளை, அவன் பெரிய மனுஷன், படைத்தளபதி, எண்ணிக்கை உள்ளவன், பெரிய விளம்பரம் பெற்றவன். ஆனால் குஷ்டரோகி, தீராத குஷ்டரோகம். குஷ்டரோகத்திலேயே அவன் மடிய போகிறான், நாசமாக போகட்டும் என்று சொல்லி அவனை குறித்து அவள் நினைக்கவில்லை. இந்த குஷ்டரோகம் வளர்ந்து வளர்ந்து பெருகி பெருகி இந்த குஷ்டரோகத்திலேயே அவன் மடியட்டும் என்று அவள் கோபத்தோடு எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. நேசித்தாள், சத்ருவை சிநேகித்தாள். எப்படி தெரியும்? அவனுடைய குஷ்டரோகம் குணமாக வேண்டும் என்று அவள் கருதினாள், விரும்பினாள். தன்னுடைய எஜமானியை பார்த்து, என் எஜமான் சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் அவருக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னாள். சமாரியாவில் உள்ள அந்த தீர்க்கதரிசி யார் உங்களுக்கு தெரியும். அவளுக்கு மறந்தே போய்விட்டது. எலிசா தீர்க்கதரிசி. சமாரியா மட்டும் ஞாபகத்தில் இருக்கிறது. ஒருவேளை சிறு பிள்ளையாக வீட்டில் இருக்கும் பொழுது அவளுடைய பெற்றோரோ தாத்தா பாட்டியோ சொல்லியிருக்கலாம், சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாள், அவருடைய பெயர் எலிசா, எந்த ஒரு சுகவீனத்துக்கும் சுகம் கொடுப்பார், கர்த்தருடைய கிருபையினாலே அவரிடத்தில் போனால் யாருக்கும் எவருக்கும் சுகம் கிடைக்கும் சொல்ல கேள்விப்பட்டவள். கேள்வி ஞானம் அதை மனதிலேயே வைத்திருந்த அவள். இன்றைக்கெல்லாம் அவளுக்கு ஆலயம் இல்லை, ஆயர்கள் இல்லை, வேதம் இல்லை, சண்டே ஸ்கூல் இல்லை, ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு எவருமே இல்லை. இந்த சூழ்நிலையிலே தன் மனதிலே இடம்பெற்றிருந்த இதுவரை மறக்காத ஒரு காரியம், ஒரு சத்தியம் என்ன? எலிசாவின் இடத்துல போனால் நாகமானுக்கு சுகம் கிடைக்கும். அது அவளுக்கு நன்றாக ஞாபகத்தில் இருந்தது. அதை தன் எஜமானி இடத்துல சொல்லி, என் எஜமான் சமாரியாவுக்கு போனால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி தன்னிடத்தில் உள்ள சத்ருவை சிநேகிக்கக்கூடிய அன்பை அவள் வெளிக்காட்டினாள் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் வேதத்தில்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும் பொழுது 17ஆம் வசனம் முதலாக வாசிக்கிறேன். நீங்கள் வேதத்தை திறந்து தானே வைத்திருக்கிறீர்கள், ஆமாவா இல்லையா? திறக்கவில்லை என்றால் திறவுங்கள். அந்த வசனங்களை வாசிக்கப் போகிறேன், அல்லது சேர்ந்து வாசிப்போம். ரோமர் 12:17 முதல். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று எழுதுவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மற்ற 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, சத்துருவை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் ஆண்டவரும் போதகம் பண்ணியிருக்கிறார். இந்த செய்திகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஒருவேளை சகோதரர்களை நேசிக்கலாம், சக நண்பர்களை நேசிக்கலாம், சபையாரை நேசிக்கலாம்,
சமூகத்தில் நமக்கு பிரியமானவர்களை நேசிக்கலாம். சத்துருக்களை சிநேகிக்கிறோமா? ஆண்டவர் சத்துருக்களை சிநேகித்தாரே. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. அப்பேற்பட்ட அன்பு, அப்பேற்பட்ட மாண்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு பற்பல இடங்களிலே கற்றுக் கொடுக்கிறது. 4 விதமான மனிதர்களை இந்த உலகத்திலே நாம் காணலாம். 4 விதமான மனிதர்கள். முதலாவதாக நன்மைக்கு நன்மை செய்கிறவர்கள். இது மனித குணம். ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறீர்கள், 4 இட்லி வாங்கி கொடுக்கிறீர்கள். பிறகு ஒரு தருணத்தில் அவர் நமக்கு தோசை வாங்கி கொடுக்கிறார். நன்மைக்கு நன்மை செய்வது என்ன குணம்? மனித குணம். ரெண்டாவதாக இன்னொரு குணம் தீமைக்கு தீமை செய்வது. நடு ரோட்டில் நாய் படுத்து கிடக்கிறது, சும்மா நம்ம வழியே போக வேண்டும், ஆனால் வேணும்னே ஒரு எத்துறோம், நாய் கடிக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம்? தீமை செய்கிறோம். ஒரு எத்து. நாய் என்ன செய்கிறது? கடிக்கிறது. தீமைக்கு தீமை செய்கிறது. அது மிருக குணம். இந்த குணத்தையும் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். தீமை செய்தோம் என்றால் அவர்கள் தீமை செய்கிறார்கள். மூன்றாவதாக இன்னொரு குணம் நன்மைக்கு தீமை செய்வது. அடுத்தவர்கள் நன்மை செய்கிறார்கள், நாம் தீமையை செய்து கொண்டிருப்போம் என்றால் அது பிசாசின் குணம். ஆண்டவர் யூதாஸ் காரியோத்துக்கு நன்மை செய்தார். அவனை தனித்து விடவில்லை. அவனுக்கு பொருளாளர் பதவியை கொடுத்தார். அவனுக்கு தனிப்பட்ட அளவில் போஜனத்தையும் கொடுத்தார். நன்மை செய்தார். அவனை அங்கீகரித்தார். சிநேகிதனே என்றும் அவனை அழைத்தார். நன்மை செய்த ஆண்டவருக்கு அவன் தீமை செய்தான், காட்டி கொடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. 3 குணங்கள் இதுவரை பார்த்தோம். நன்மைக்கு நன்மை செய்வது மனித குணம், தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம், நன்மைக்கு தீமை செய்வது பிசாசின் குணம். இன்னொரு குணம் இருக்குதே, என்னது அது? தீமைக்கு நன்மை செய்வது. மற்றவங்க தீமை செய்துக்கிட்டே இருக்காங்க, நாம் நன்மை செய்து கொண்டிருக்க வேண்டும். இது தேவ குணம், இது இயேசுவின் குணம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதலாக வாசிக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் பலவீனராக இருக்கும் பொழுது, நாம் பகைவர்களாக இருக்கும் பொழுது தெய்வம் நம்மை நேசித்தார், நமக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட குணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோமே. அதே போல தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டியது தேவ குணம், இயேசுவின் குணம் என்பதை அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். தீமைக்கு நன்மை செய்வது, அந்த குணம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஆசீர்வாதம் விளங்கும். முதலாவதாக இந்த பெண்ணை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அவள் சத்துருவை சிநேகித்தவள். அந்த சிநேகம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது? முதலாவதாக மன்னிப்பிலே வெளிப்பட்டது. தன்னுடைய வாழ்க்கையை இருளடித்த ஒரு மனுஷன், ஒரு குஷ்டரோகி, ஒரு விரோதி, அவனை மன்னித்து அவனுக்கு வேண்டிய நன்மையை செய்ய எத்தனித்ததாக இந்த பிள்ளையை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ குணத்தை சிறு பிராயத்திலே குறைந்த வேத அறிவோடு வெளிப்படுத்தின பெண்மணி இந்த சிறு பெண் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. கிறிஸ்து உங்களுக்கு எப்படி மன்னித்தார்? எவ்வளவு மன்னித்தார்? கிறிஸ்து என்னை எப்படி மன்னித்தார்? என்னுடைய கோடிக்கணக்கான பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார். கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நான் மற்றவர்களுடைய குற்றங்களை, தப்பிதங்களை மன்னிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படின்னா மற்றவங்களுடைய கோடிக்கணக்கான பாவங்களை மன்னிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்போ தான் கிறிஸ்து மன்னித்தது போல நானும் மற்றவர்களை மன்னிப்பதாகும். எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதுபோல மற்றவர்களுடைய, குறிப்பாக சத்துருக்களுடைய
எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். கல்வாரி மலையிலே ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது மன்னித்தாரே, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றாரே. ஆமாம், கொல்கத்தா மலையிலே கல்வாரி மலையிலே ரெண்டு ஒன்று தான். ஆண்டவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொன்னாரே, யாராவது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? இல்லைல்ல. யாராவது மன்னிப்பு கேட்க விரும்பினாங்களா? இல்லையே. மன்னிப்பு கேளாதவர்களை ஆண்டவர் மன்னித்தார், மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களை கிறிஸ்து மன்னித்தார். அப்போ கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவங்களை மன்னிக்கணும். எப்படி? மன்னிப்பு கேளாதவங்களை மன்னிக்கணும், மன்னிப்பு கேட்க விரும்பாதவங்களை மன்னிக்கணும். அது எப்படியா முடியும்? அவன் பேசின பேச்சுக்கு, அவன் செய்த வேலைக்கு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா வேணா மன்னிக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லவே கூடாது. கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவர்களாக இருந்தால், ஒரு சின்ன கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ விரும்பினால், மன்னிப்பு கேளாதவர்களை மன்னியுங்கள், மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களை மன்னியுங்கள். அதுதான் கிறிஸ்து உங்களை மன்னிப்பது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் சிலுவையில் தொங்கக்கூடிய சீரேசுநாதர் எப்படியெல்லாம் பாவங்களை மன்னித்தார்? மக்களுடைய கடந்த கால பாவங்களை மன்னித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்கள் எல்லாருடைய பாவங்கள், கடந்த கால பாவங்கள், கடந்த கால மக்களுடைய பாவங்கள், இவைகளையெல்லாம் ஆண்டவர் மன்னித்தார். ஏனென்றால் அவர் உலகத் தோற்றம் முதற்கொண்டே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அந்த காலத்திலேயே அந்தந்த மக்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி விட்டார். கடந்த கால பாவங்களை மன்னிச்சாரா? நிகழ்கால பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார், மன்னிக்கிறார். நிகழ்காலம்னா நம்ம தான். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார், மன்னித்து கொண்டே இருக்கிறார். அதுபோல வருங்கால பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார். இன்னும் பலர் பிறக்க போகிறார்களே, அவங்க பாவத்தை கூட ஆண்டவர் ஏற்கனவே மன்னித்து விட்டார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். மக்களுடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களை கிறிஸ்து மன்னித்தார். அப்போ நம்ம எப்படி மன்னிக்கணுமா? மற்றவர்களுடைய கடந்த கால பாவங்களை மன்னிக்க வேண்டும். இதுக்கு முன்னால் நமக்கு விரோதமாக என்னென்ன செய்திருக்காங்களோ அதை மன்னிச்சிடணும். நிகழ்கால பாவங்களை மன்னிக்க வேண்டும். இப்போ ஒருவேளை நமக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்துக்கிட்டு இருந்தால் அதை இன்றைக்கே மன்னித்து விட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் வருங்கால பாவங்களை மன்னித்தார். ஒருவேளை நமக்கு விரோதமாக 5 வருஷம் 10 வருஷம் கழித்து எழும்புவாங்களோ, ஏதாவது சதி திட்டங்கள் செய்வாங்களோ, அதை இன்றைக்கே வாலண்டியராக வலிய மன்னித்து விட வேண்டியது நம்முடைய கடமை. ஆக கிறிஸ்து மற்றவங்களுடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களை மன்னித்தது போல நாமும் மக்களுடைய, மற்றவர்களுடைய முற்கால, தற்கால, பிற்கால பாவங்களை மன்னிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அதுதான் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மன்னிப்பதாகும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமாம், நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களே, கஷ்டம் கொடுக்குறாங்களே, வேதனை கொடுக்குறாங்களே, அப்பப்போ நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு சதித்திட்டம் போட்டு நம்மளை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை பொய்யா சொல்கிறாங்களே, இவங்களுக்காக எப்போமாவது நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறோமா? ஸ்தோத்திரமா? அது எப்படி பண்ண முடியும்? சத்துருக்களுக்காக எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்? என வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதை உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? நன்மையிலே நன்றி செலுத்துங்கள், துன்பத்திலே துதி செலுத்துங்கள். நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி. அப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு கல்லிலிருந்து ஒரு சிலையை வடிக்கணும்னா ஒரு சிற்பிக்கு பல உபகரணங்கள் தேவை. என்னதெல்லாம் தேவை? சுத்தியல்கள் தேவை, அரங்கள் தேவை, ஒளிகள் தேவை, தேய்ப்புத்தாள்கள் தேவை. இப்படியெல்லாம் பலவிதமான உபகரணங்கள் அந்த சிற்பிக்கு தேவை. எதுக்கு தேவை?
ஒரு கல்லிலிருந்து ஒரு கவின்மிகு அழகான சிலை உருவாக வேண்டும் என்றால் உபகரணங்கள் தேவை. அந்த கல் யாரு? அந்த கல் நான் தானே, அந்த கல் நீங்க தானே. நம்ம எல்லாம் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி அழகான ஒரு சிலையாக சிற்பமாக வடிக்க வேண்டும் என்றால் அவருக்கு சுத்தியல்கள் தேவை, உளிகள் தேவை, அரங்கள் தேவை, தேய்ப்புத்தாள்கள் தேவை. இதையெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எல்லா உபகரணங்களும் நம்முடைய சத்துருக்கள், நமக்கு தொந்தரவு செய்யக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் ஆண்டவர் கரங்களில் உள்ள உபகரணங்கள். எதுக்காக? நம்மை உருவாக்கக்கூடிய உபகரணங்கள். அப்போ இந்த சுத்தியல்கள், இந்த சத்துருக்கள், இவங்கெல்லாம் நம்மை உருவாக்கக்கூடிய உபகரணங்கள். அவை ஆண்டவருடைய கரங்களில் இருக்கின்றன. நம்மை அவைகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி ஆண்டவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நினைச்சு பார்த்தா நிச்சயமாக இந்த சுத்தியல்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாமே, இந்த ஒளிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே, இந்த அரங்கள், இந்த தேய்ப்புத்தாள், இதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமே. ஸ்தோத்திரம் செலுத்திருக்கீங்களா? இல்லையோ? அப்படின்னா மனசில் யாரையாவது நினச்சி பாருங்களேன். உங்களுக்கு இந்த நாட்களிலே அல்லது அந்த நாட்களிலே யாராவது தொந்தரவு கொடுத்துருந்தா, ஏமாற்றி இருந்தா, நிர்கதியாக விட்டுட்டு ஓடி இருந்தா, உங்களை வஞ்சித்திருந்தா, உங்கள் சொத்தை கொள்ளையாடி இருந்தா, உங்களை அடிச்சிருந்தா, கெட்ட வார்த்தை போட்டு ஏசி இருந்தா, தாங்க முடியாத சொற்களை எல்லாம் உங்களுக்கு எதிராக சொல்லி இருந்தா மன்னிச்சிருங்களேன். மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். நீங்கள் மன்னிக்க வேண்டியது உங்களுடைய சொந்த நலத்துக்காக. ஏனென்னா மன்னியாதவர்களுக்கு சுகமே இல்லை, எங்களுக்கு சுகமே இல்லை என்று அடிக்கடி ஜோமிடுறீங்களே. அப்படிப்பட்ட நீங்கள் சுகம் வேண்டும் என்றால் நீங்கள் மன்னிக்க வேண்டும், ஐக்கியத்தை நாடி வாழ வேண்டும். ஐக்கியம் இல்லை, சௌக்கியம் இல்லை. அதனால ஐக்கியத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஏன் மற்றவங்களை மன்னிக்கணும்? நாமே சுயநலத்தோடு, சரியான அர்த்தம் சொந்த நலத்தோடு, சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ மற்றவங்களை மன்னிச்சு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. காரணம் 4 காரணம் சொல்லட்டா. முதலாவது காரணம், நாமெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். நாமெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள். நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்க கடமைப்பட்டவர்கள். முதலாவதாக மன்னிக்கப்பட்டவர்கள், இரண்டாவதாக மாதிரியை கற்றவர்கள். ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். என்ன முன்மாதிரி? அடுத்தவங்களை மன்னிக்கணும். சிலுவையிலே அறைந்தவர்களை ஆண்டவர் மன்னித்தார். எப்படி துடி துடித்தாண்டவர் இறந்து போனார். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த சூழ்நிலையிலும் தன்னை மறந்து என்னை நினைந்து உங்களையும் நினைத்து ஆண்டவர் மன்னித்தாரே. மாதிரியை கற்றவர்கள். முதலாவதாக நாம் மன்னிக்கப்பட்டவர்கள், இரண்டாவதாக மாதிரியை கற்றவர்கள், மூன்றாவதாக மன சமாதானம் பெற்றவர்கள். அதைத்தான் கொலோசியர் 3:15 முதலாக வாசிக்கிறோம். மன சமாதானத்தோடு இன்றும் என்றும் வாழ வேண்டும் என்றால் மன்னிக்க வேண்டும். கோபத்தை அடக்கி வைத்து கொண்டே இருக்கக்கூடாது. கசப்போடு இந்த உலகத்தில் வாழக்கூடாது. நியாயமான கோபமாக இருந்தாலும் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு அந்த கோபம் தணியப்பட வேண்டும் என்று சொல்லி, தணிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, தணிய வேண்டும் என்றும் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகார இறுதி வசனங்களிலே அப்படியாக நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக மன்னிக்கப்பட்டவர்கள், இரண்டாவதாக மாதிரியை கற்றவர்கள், மூன்றாவதாக மன சமாதானம் வேண்டியவர்கள், நான்காவதாக மகிமைக்கு பாத்திரர்கள். நீதிமொழிகள் 19:11 வாசிக்கிறோம். குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை. மகிமையோடு வாழ வேண்டுமா? மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமா? அப்படின்னா மற்றவர்களை மன்னித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அடுத்தவங்களை மன்னியாம ஒரு சத்துருவையே நினைச்சுக்கிட்டு இருந்தா, கிறிஸ்தவ மனோதத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க, அந்த சத்துருவையே நினைச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல அந்த சத்துருவாகவே நாம் மாறிடுவோமா?
அதனால் சத்துருவாக அல்ல, மித்துருவாக, நண்பர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்துவை பிரதிபலித்து ஆண்டவரை போல நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக உம்முடைய சித்தப்படி நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி எங்களுக்கான செய்தி, எங்கள் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டக்கூடிய செய்தி. இது உம்முடைய செய்தி, எங்களுக்கு நீர் தந்த செய்தி. இந்த செய்திக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் மூலமாக, குறிப்பாக சத்துருக்கள் மூலமாக என்ன பாடுகள் பட்டிருந்தாலும், என்ன துன்பங்கள் அனுபவித்திருந்தாலும் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக, நாங்களும் மகிழ்ச்சியோடு வாழத்தக்கதாக, அவரவர் குற்றங்களை நாங்கள் மன்னித்து, தப்பிதங்களை மன்னித்து, நாங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக மன சமாதானத்தோடு வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்து உம்முடைய நீதியின் பாதைகளிலே கர்த்தர் எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.